ஹலோ குட்டீஸ். கூடவே அவங்க அப்பா அம்மாக்களுக்கும் ஒரு அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷலான இந்த தூங்கும் நேர கதைக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப வேடிக்கையான ஒரு பறவையை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். உங்க கண்கள்ல அப்படி தூக்கம் தழுவுற இந்த நேரத்துல நாம ஒரு அழகான மாயாஜால காட்டுக்குள்ள ஒரு குட்டி பயணம் போக போறோம். தயாரா இருக்கீங்களா? இப்போ சொல்லுங்க குட்டீஸ், நீங்க எல்லாரும் ஒரு அழகான வெளிச்சமான மந்திர சக்தி நிறைஞ்ச அந்த காட்டுக்கு போக ரெடியா? அப்படியே மெதுவா உங்க தலையை ஆட்டிட்டு உங்க போர்வைக்குள்ள ரொம்ப வசதியா கதகதப்பா படுத்துக்கோங்க. சரி, வாங்க நாம அந்த மந்திர காட்டுக்குள்ள போகலாம். வாவ்! சுத்தி முத்தி பாருங்களேன், எவ்வளவு அழகான பச்சை பசேல்னு ஒரு காடு. இந்த காட்டுக்குள்ள தான் நிறைய குட்டி குட்டி பறவைகள் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த பறவைகளுக்கு ரொம்ப பிடிச்ச சுவையான தங்க நிறத்துல இருக்கிற தானியங்கள் அங்க நிறைய கொட்டி கிடக்கு பாருங்க. அதையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அந்த பறவைகள் ரொம்ப மகிழ்ச்சியா சிறகடிச்சு பறந்துகிட்டு இருக்கு. பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்குல்ல? அங்க பாருங்க, ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு. ஒரு பெரிய ரொம்ப உயரமான அழகான மரம் ஒன்னு இருக்கு. நல்ல அடர்த்தியான பச்சை இலைகளோட பழுப்பு நிறத்துல பிரம்மாண்டமா இருக்கிற அந்த ஒரே ஒரு பெரிய மரத்துல தான் இந்த வண்ணமயமான குட்டி பறவைகள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய குடும்பமா வாழ்ந்துகிட்டு வராங்க. அந்த மரம் பார்க்க அவ்வளவு பிரம்மாண்டமா வானத்தை தொடர மாதிரி இருக்கு பாத்தீங்களா? ஆனா குட்டீஸ், கொஞ்சம் உற்று கவனிங்க. அப்படியே உங்க விரலை நீட்டி சொல்லுங்க பாப்போம். அந்த மரங்களுக்கு பின்னாடி பதுங்கி பதுங்கி வர்ற அந்த தந்திரமான நரிய உங்களால பார்க்க முடியுதா? ஓஹோ, ஒரு பெரிய நரி கூட்டமே மெதுவா சத்தமே இல்லாம அந்த காட்டுக்குள்ள நுழைஞ்சுகிட்டு இருக்கு. அந்த நரிய பார்த்ததும் நம்ம பறவைகளுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. உடனே அவங்க ட்வீட் ட்வீட், நரி வருது நரி வருது அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிச்சாங்க. நீங்களும் அந்த குட்டி பறவைகள் மாதிரி ஏன் கூட சேர்ந்து ட்வீட் ட்வீட் அப்படின்னு கத்தி பாருங்களேன். பாவம் அந்த பறவைகள் அந்த நரி கூட்டத்தை பார்த்து ரொம்பவே நடுங்கி போயிட்டாங்க. ஆனா இங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த குட்டி பறவைகள் சும்மா பயந்துகிட்டே உட்கார்ந்துருக்குல்ல, எல்லா பறவைகளும் ஒன்னா சேர்ந்து தங்களை எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு ஒரு சூப்பரான யோசனை பண்ணாங்க. அவங்க எல்லாரும் எவ்வளோ உறுதியா ஒன்னா சேர்ந்து சிந்திக்கிறாங்கன்னு பாருங்களேன். செம புத்திசாலிங்க இந்த பறவைகள். அவங்க திட்டம் என்ன தெரியுமா? அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு நாம இப்போ ஒன்னா சேர்ந்து எண்ணலாம் வாங்க. முதல் படி, நல்ல உறுதியான பிரகாசமான மரக்கட்டைகளை தேடி கண்டுபிடிக்கிறது. இரண்டாவது படி, அந்த பெரிய மரத்தோட உச்சியில ஒரு உயரமான கோபுரத்தை கட்டுறது. மூன்றாவது படி, தினமும் ஒரு பறவை முறை வச்சு அந்த கோபுரத்துல உக்காந்து காவலுக்கு இருக்கிறது. எவ்வளவு புத்திசாலித்தனமான ஐடியா அது, இல்ல? அந்த பறவைகள் எல்லாம் சேர்ந்து அந்த பெரிய மரத்தோட உச்சியில ஒரு அழகான பாதுகாப்பு வீட்டை கட்டி முடிச்சுட்டாங்க. அந்த கோபுரம் பார்க்க எவ்வளவு வண்ணமயமா பளபளப்பா இருக்கு. சிவப்பு, மஞ்சள், நீலம்னு பிரகாசமான நிறங்கள்ல காட்டோட சூரிய வெளிச்சத்துல அந்த புதிய மரக்கோபுரம் அப்படியே ஜொலிக்குது. அவங்க கஷ்டப்பட்டு கட்டினதுக்கு ரொம்ப நல்ல பலன் கிடைச்சிருச்சு. தினமும் ஒரு பறவை அந்த கோபுரத்துல ஏறி உட்காந்து காவல் காக்க ஆரம்பிச்சுது. நரிகள் எங்கேயாவது வருதான்னு சுத்தி சுத்தி பார்க்கும். ஒருவேளை நரி வந்தா உடனே சத்தம் போட்டு மொத்த எல்லா பறவைகளையும் உஷார்படுத்திடும். இப்படி அவங்க அந்த முழு காட்டையும் ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கிட்டாங்க. அப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாள் காவல் காக்கிற முறை நம்ம மரங்கொத்தி பறவைக்கு வந்துச்சு. மரங்கொத்தியும் வந்து கோபுரத்துல உட்காந்துச்சு. ஆனா இந்த மரங்கொத்தி ஒரு ரொம்ப வேடிக்கையான ஆளு. அவனால ஒரு இடத்துல அமைதியா சும்மாவே உட்கார்ந்திருக்க முடியாது. இன்னைக்கு அவனுக்கு ரொம்ப போர் அடிக்குது. அதனால ஏதாவது சுட்டித்தனம் பண்ணலாமா, விளையாடலாமான்னு தோணுது. இப்போ நான் இந்த கதையை கொஞ்ச நேரம் நிறுத்த போறேன். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க குட்டீஸ். சுத்தி முழுவதும் மரத்தால கட்டப்பட்ட ஒரு கோபுரத்துல ரொம்ப போர் அடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு மரங்கொத்தி அடுத்ததா என்ன செய்யும்? கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமா, நீங்க நினைச்சது சரிதான். டக் 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 அப்படின்னு சத்தம் கேக்குதா? நீங்களும் உங்க பிஞ்சு கைகளால டக் டக் டக்குன்னு தட்டி பாருங்க. அந்த மரங்கொத்திக்கு போர் அடிச்ச உடனே தான் உக்காந்துட்டு இருக்கிற அந்த மர கோபுரத்தையே தன்னோட கூர்மையான அலகால கொத்த ஆரம்பிச்சிடுச்சு. ஐயோ, மரங்கொத்தி அப்படி தொடர்ந்து கொத்துனதுனால என்னாச்சு தெரியுமா? அந்த அழகான மரக்கோபுரம் அப்படியே உடைஞ்சு சடசடன்னு கீழே விழுந்துடுச்சு. ஒட்டுமொத்த கோபுரமே தரமட்டமாயிடுச்சு. அடடா, இந்த பார்த்த மத்த குட்டி பறவைகளுக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் அதே சமயம் ரொம்ப கவலையாவும் போயிடுச்சு. தாங்கள் எல்லாரும் சேர்ந்து இவ்ளோ கஷ்டப்பட்டு கட்டின கோபுரம் இப்படி உடைஞ்சு போச்சே அப்படின்னு அவங்க ரொம்ப ரொம்ப சோகமாயிட்டாங்க. பாவம் அந்த குட்டி பறவைகளோட முகமெல்லாம் வாடி போயிடுச்சு. அவங்க மனசு ரொம்ப உடைஞ்சு போச்சு. ஆனா அடுத்த நாள் அந்த பறவைகளுக்கு ஒரு பெரிய பாடம் புரிஞ்சுது. என்னன்னா, மரம்குத்திகளுக்கு மரத்தை கொத்துறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதுதான் அதோட உண்மையான இயற்கையான குணம். ஒருத்தரோட குணம் என்னன்னு தெரியாம மரங்கொத்திக்கு போய் இந்த காவல் காக்கிற வேலையை கொடுத்தது தங்களோட தப்புதான்னு பறவைகள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால இனிமேல் அந்த வேலையை மரங்கொத்திக்கு உடுக்க கூடாதுன்னு ரொம்ப தெளிவான முடிவு பண்ணாங்க. இது ரொம்ப அருமையான ஒரு பாடம் இல்லையா?
நல்ல தேர்வு அப்படிங்கிறது நம்ம நண்பர்களோட தனித்தன்மை என்ன, அவங்களோட சிறப்பான குணம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எந்த விஷயம் நல்லா வருமோ அதை செய்ய நாம உதவி பண்றது தான். இதுதான் உண்மையான நட்பு. இதை நம்ம எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. நாளைக்கு நீங்க உங்க நண்பர்கள் கிட்ட என்ன மாதிரியான நல்ல தேர்வுகளை செய்ய போறீங்க? அவங்களோட சிறப்பான குணங்களை எப்படி புரிஞ்சுக்க போறீங்க? இத மெதுவா யோசிச்சுக்கிட்டே ரொம்ப பாதுகாப்பா நிம்மதியா தூங்குங்க குட்டீஸ். நாளைக்கு காலையில ஒரு சிறந்த நண்பரா நீங்க எழுந்திருப்பீங்க. இனிய இரவு.